ஹலோ எவ்ரிவன். ஸோ டைட் ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி வந்து சைன் அப் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஸ்டேக் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து இதில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுளில் போயிட்டு காயின் வெக்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். ஓகே, காயின் வெக்ஸ் நீங்கள் அப்படி டைப் பண்ணிவிட்டு சர்ச் வந்து கொடுங்க. ஸோ சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காயின் வெக்ஸோட எக்ஸ்சேஞ்சும் வரும். ப்ளஸ் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் காயின் வெக்ஸ் ஆப் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஆப்ஷனும் வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வெப்சைட் நீங்கள் போய்ட்டு கிளிக் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் எப்படி இருக்குன்றதை நீங்கள் ஃபுல்லி இதில் பார்க்கலாம். எக்ஸ்சேஞ்ச் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ ப்ராப்பரான ஒரு எக்ஸ்சேஞ்சு. ஓகேங்களா? ஸோ பினான்ஸ் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான எக்ஸ்சேஞ்சாக இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ ஃபர்தராக நம்ம இப்போ ஆன்லைனில் நிறைய பிஸ்னஸ் நம்ம வந்து பார்த்துருப்போம் எக்ஸ்சேஞ்ச் பேஸில். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட காயின்ஸ் மட்டும் தான் பை பண்ண முடியும், செல் பண்ண முடியும். பட் இந்த எக்ஸ்சேஞ்சில் பொறுத்த வரைக்கும் எல்லா காயினுமே உங்களால் பை பண்ண முடியும், செல் பண்ண முடியும். எல்லா காயினுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்சில் வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்சேஞ்சுன்றது வெரி ஸ்ட்ராங். ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிடி காயின் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போது நீங்கள் வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டவுன்லோட் காயின்மெக்ஸ் ஆப்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் உள்ளே வந்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டுனா ஆண்ட்ராய்டு இந்த இடத்துல டிஃபால்ட்டாக வந்துடும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள்னா டிஃபால்ட்டாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒயிட் கலர் சிம்பிள் இருக்குது, கியூஆர் இருக்குல்ல. ஸோ அதை வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கேட்கும். ஓகேங்களா? உங்களுக்கு ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஆப்பிளாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? பட் நான் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது ஆண்ட்ராய்டில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாகின் அண்ட் சைன் அப்னு பார்த்தா 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ சைன் அப் வந்து கொடுத்துக்கோங்க. சைன் அப் வந்து கொடுத்துட்டு உங்களோட மெயில் ஐடி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகே, நீங்கள் வந்து மெயில் ஐடி வந்து கொடுத்துட்டு சைன் அப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்க்ரால் பண்ணி அந்த ஷேடோவுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் அப்படி வைக்கணும். ஓகேங்களா? ஸோ வச்சிங்க அப்படின்னா க்ரீன் கலரில் உங்களுக்கு வந்து ஓகே ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ இந்த ஓடிபியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து நீங்கள் செட் பண்ணணும். அந்த பாஸ்வேர்டு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் லெட்டர், அப்புறம் ஸ்மால் லெட்டர்ஸ், ஒரு அட்டு சிம்பிள், நம்பர்ஸ். ஸோ இதெல்லாம் கலந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்வேர்டை வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபர்தராக காயின் ஸ்டேக் பண்ணுறது இதெல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, எப்படி ஸ்டேக் பண்ணுறதுன்னு போன வீடியோவில் பார்த்தோம். இதில் எப்படி வித்ட்ராவல் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அசட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்பாட்டில் வந்துட்டு டிடி காயின் வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்றது நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் சர்ச்சில் போயிட்டு டிடி காயின் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 0 வந்து இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஹோம் பட்டன் கிளிக் பண்ணிட்டு டிஸ்கவர் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்து போகலாம். ஓகே, ஸோ இதில் வந்த உடனே உங்களுக்கு டிடி ப்ரோ அப்படின்ற அப்ளிகேஷன் வந்து இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து கிளிக் பண்ணுறோம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு என்டர் அப்ளிகேஷன் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டேக் பண்ணது எல்லாமே நமக்கு காட்டும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா பக்கத்தில் மை ரிவார்ட்ஸ்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த மை ரிவார்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு எவ்ரி 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் பண்ண முடியலனா கூட அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் கிளைம் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மினிமமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 12 முறை தான் வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க நம்ம பண்ணாமல் இருக்கிறது. ஸோ ஒரு நாளைக்கு 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளைம் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கிளைம் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். இதில் வந்து அப்படியே நீங்கள் ஆல் கொடுத்து கன்ஃபார்ம் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்து நம்ம ரீஇன்வெஸ்ட்டும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆல் கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரீஇன்வெஸ்ட் வந்து ஆகிடும். ஓகேங்களா? இல்லை வித்ட்ராவல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் வித்ட்ராவல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வித்ட்ராவலுமே ஆகிடும். ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ரீஇன்வெஸ்ட்டே வந்து இதை நான் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆல் வந்து கொடுக்குறோம். கொடுத்துட்டு கன்ஃபார்ம் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறோம். மேலே வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிருச்சு. ஸோ இதை நம்ம இப்போ மேலே போயிட்டு நம்ம பார்த்தோன்னா அந்த ஸ்டேக்டு வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வித்ட்ராவலுக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து கொடுத்த கிளைம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் வித்ட்ராவல் கொடுத்தீங்கன்னா வித்ட்ராவலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கொடுத்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். ஆல்ரெடி நான் வந்து ஒரு கொஞ்சம் அமௌண்ட் வித்ட்ராவல் வந்து போட்டு வச்சிருக்கேன். அது வேலட் பேலன்ஸில் இந்த இடத்துல ஷோ ஆயிருக்கு. இதை நம்ம வந்து வித்ட்ராவல் வந்து போட்டு பார்க்கலாம். மெனு பட்டன் கிளிக் பண்ணிட்டு பர்சனல் அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்து வச்சது இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? டிடி காயின் எவ்வளோ வித்ட்ராவல் இருக்குன்னு சொல்லிட்டு இதில் என்ன பண்ணுறீங்க அந்த வித்ட்ராவல்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ இருக்கோ டோட்டலாக நம்ம வந்து ஆல் கொடுக்கணும். இந்த இடத்துல ஆல் வந்து கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா பண்ணிக்கலாம். பட் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா $1 நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ ஆல் வந்து கொடுத்துட்டு வித்ட்ராவல் கொடுத்தோம் அப்படின்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1 டிடி காயின் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண சொல்லுது. அப்போ $1/2 வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலே நம்ம வந்து பண்ணிக்கலாம் இதில். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டோட்டல் ப்ராசஸ். அதே மாதிரி உங்களோட கேபிட்டல் எனி டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்ஸ்டேக்கும் பண்ணி எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? இந்த ஸ்டேக் பக்கத்தில் வந்து ரெடீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ரெடீம் வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதில் இருக்கிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து அன்ஸ்டேக்கும் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா?
ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். ஃபர்தராக நம்ம பேசலாம். ஓகே, தேங்க்யூ.